ரொம்பலாம் ஓஹோலாம் கிடையாது, என்னமோ பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இருக்கும், அந்த ஆஸ்பெக்ட் இருக்கும் ஒரு கதையில. கண்டிப்பா 2.5 மணி நேரம் படத்துல கமலும் கொஞ்சம் வில்லனா இருப்பாரு, ரஜினி கொஞ்சம் வில்லனா இருப்பாரு. இடையில சேர்ந்து வேற யாராவது கூட வில்லனா வரலாம், சொல்ல முடியாது. இந்த ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு தலைவர் சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் இருந்தது. அண்ட் வாட் வைபுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும் போதுலாம் செதறிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த கமல் வருவாரு, அதுக்கப்புறம் தலைவர் அவரோட லுக்ல வருவாரு, செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் இனிமேல் ரஜினி கமல் அப்படிலாம் பாக்குறதோட அந்த லெஜெண்ட்ஸ் நம்ம வந்து வி ஷுட் என்ஜாய். நம்ம சீனா இருக்கு சார். இன்னைக்கு இருக்க எங்கர் ஜெனரேஷன் கூட அது மாதிரி இருக்காது, இவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு. தெரிக்க விட்டாங்க அப்படிதான் சொல்லலாம். லாஸ்ட் ஒரு நிமிஷம் தெரிக்க விட்டாங்க அப்படிதான் சொல்லலாம். ரொம்பலாம் ஓஹோலாம் கிடையாது, என்னமோ பண்ணியிருக்காங்க. கடைசியில யாரா ஹீரோன்ற மாதிரி ஆயிப்போச்சு. டேய் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ கமல்ஹாசன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ரஜினிகாந்த் சார் ஹீரோவை பார்த்து நம்ம பிக்ஸ் ஆயிட்டோம். ஐயோ ஹீரோடா ரஜினிகாந்த் அப்படின்றத ஒரு வில்லன் கேட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. மற்றபடி கடைசியில அவர் கேட்ட யாரா ஹீரோன்ற மாதிரி அவங்க 2 பேரும் அப்படின்ற நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. அது ரொம்ப ஹைப்பா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க நடிக்கும் போது நம்ம தேட்டர்ல பார்க்கல, ஆனா இப்ப பாக்கிறதுக்கு அது ட்ரெய்லர் பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு பூஸ்டா இருக்கு. ஏன்னா நம்ம மாதிரி ஜென்ரேஷன்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் நடிக்கிற படத்தை நம்ம பாக்குறது ரொம்ப இது பண்ணி கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி அதில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அதாவது எக்ஸைட்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. எப்போ வரும் படம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு சார். செம்ம சீனா இருக்கு சார். இன்னைக்கு இருக்க எங்கர் ஜெனரேஷன் கூட அது மாதிரி இருக்காது, இவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு. பட் இது வரைக்கும் வந்து யார் ஹீரோன்னு சொல்லலாம் அவங்க சார். ஹீரோ வந்து கமல்ஹாசன் சார் பண்ணா நல்லா இருக்கும். பட் வந்து தலைவர் வில்லனா பண்ணா அது மாசா இருக்கும் சார். அது சூப்பரா இருக்கு சார். அவருடைய ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே வந்து சின்ன யங்ஸ்டர்ஸ்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் ரசித்து பாக்குற மாதிரி இருக்கும். அதனால வெயிட்டிங்ல இருக்கும். ஆனா தலைவர் ஃபேனு. பட் தலைவர் வில்லனா பண்ணாருன்னா ஹெவியா இருக்கும். அது எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். எங்களுக்கு மோஷன் பார். தேங்க்யூ சார். ரஜினி கமல் 2 பேருமே கிரேட் சார். அவங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போனவங்க தமிழ் சினிமாவை. ஐ ஹோப் இவ்வளவு வருஷம் ஒருத்தவங்க வந்து ஃபேன்ஸை ஹோல்ட் பண்றதே பெரிய விஷயம். 50 வருஷம் 55 வருஷம் they are greats. we should only இனிமேல் ரஜினி கமல் அப்படிலாம் பாக்குறதோட அந்த லெஜெண்ட்ஸை நம்ம வந்து we should enjoy. இந்த ஜெனரேஷனுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற படம் எப்படி இருக்கும் பாத்தீங்கல்ல, என் வயசுல கம்மியா தான் இருக்கேன். என் பொண்ணு என் அடுத்த ஜெனரேஷன் தான் வந்திருக்காங்க. so they have attracted. அதான் அவரே கேட்டிருக்காரு. அப்ப ஐ டோன்ட் திங்க் ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, ஈக்குவலா தான் கொடுப்பாங்க. சும்மா அது ஒரு ஹைப் கிரியேட் பண்ண. ஐ ஹோப் இல்ல யார் ஹீரோவா இருந்தா சார், ஸ்கிரீன் யார் ஹீரோவா இருந்தா, இப்ப ரஜினி ஹீரோவா இருந்தாலும் கமல் ஸ்கிரீன் அடிப்பாரு, கமல் ஹீரோவா இருந்தாலும் ரஜினி ஸ்கிரீன் அடிப்பாரு. அதனால they are both are talented heights. அது யார் கொடுத்தாலும் அடிச்சிருவாங்க ஸ்கிரீன், ஒன்னும் ப்ராப்ளம். லெவல்ல இருந்தது ப்ரோமோ. நெல்சன் வேற லெவல்ல பின்னிட்டாப்ல. அவரோட ப்ரோமோஸ் வேற லெவல் தான், வேற லெவல் ப்ரோ. இது அனிருத் வேற மியூசிக் சொல்லவா வேணும். ஏதாவது ஒரு ரெட்ரோ சாங் எடுத்து போட்டிருப்பாரு. கண்டிப்பா அது வந்து வேற லெவல்ல இருக்கும். இளையராஜா கேஸ் போடாம இருந்தா. வில்லன் வந்து ரஜினிகாந்த் தான், சூப்பர் ஸ்டார் தான். வில்லனா நடிச்சா வேற லெவல். கண்டிப்பா இருக்கும், அந்த ஆஸ்பெக்ட் இருக்கும் ஒரு கதையில. கண்டிப்பா 2.5 மணி நேரம் படத்துல கமலும் கொஞ்சம் வில்லனா இருப்பாரு, ரஜினி கொஞ்சம் வில்லனா இருப்பாரு. இடையில சேர்ந்து வேற யாராவது கூட வில்லனா வரலாம், சொல்ல முடியாது. இது வந்து ஒரு நல்ல ட்ரஸ்டா நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டர் இவ்வளவு நம்பி 3வது ப்ராஜெக்ட் கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் இந்த காலத்துல. அது வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல விஷயம், இண்டஸ்ட்ரிக்கு நல்ல விஷயம். திரும்ப நெல்சனோட ஒரு படம் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். தேங்க்யூ. வாய்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கத்திருக்கேன், எந்த அளவுக்கு இதுவா இருக்கு அப்படின்னு. 5 வாட்டி போட்டாங்க இப்போ ப்ரோமோ. 5 வாட்டியுமே நான் நின்றுட்டு தான் இருந்தேன். அந்த அளவுக்கு வெறி. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து நெல்சன் வந்து நிப்பாரு, பின்னாடி வந்து 2 போஸ்டர்ஸ் இருக்கும், தி காட் ஃபாதர் அண்ட் ஒன்ஸ் அபான் எ டைம் இன் ஹாலிவுட். அதெல்லாம் அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு தலைவர் சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் இருந்தது. அண்ட் வாட் வைபுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும் போதுலாம் செதறிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த கமல் வருவாரு, அதுக்கப்புறம் தலைவர் அவரோட லுக்ல வருவாரு, செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 46 years கழிச்சு நினைக்கிறேன். The legends are reuniting. The legends have reshaped Indian cinema கூட சொல்லலாம். இது அதெல்லாம் வேற மாதிரி. நான் வந்து செதறிட்டேன். இந்த மாதிரிலாம் நான் ஒரு ஜென்சி கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2 ஓஜிஸ் நடந்து வந்து பார்க்க போகும்போது பயங்கரமா இருந்தது. அண்ட் த பிளஸ் பாயிண்ட் வந்து அனியோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அவர் தெரிய விட்டுருக்காரு. ஒரு ரெட்ரோ ஸ்டைல் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்த்தே ஆகணும். வெயிட்டிங். எனக்கு பர்சனலா வந்து தலைவர் வில்லனா பண்ணணும் இருக்கு. ஏன்னா அவரோட வில்லன் ஃபேஸ் பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் கமல் வில்லனா பண்ணாலும் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் அந்த பக்கம் நடிக்கிறது தலைவர். யாரு வில்லனா பண்ணாலும் நல்லா இருக்கும். அண்ட் ஓவரால் படம் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஜெயிலர் பார்த்தேன். அதுலயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் தலைவர் எப்படி செதுக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஐ திங்க் பேட்டைக்கு அப்புறம் எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ண தலைவர் படம் வந்து ஜெயிலர். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் ஃபார் நெல்சன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்து ஜெயிலர் 2 வருது, அதுவும் பயங்கரமா செதுக்க போறான்னு நினைக்கிறேன். அண்ட் இது சொல்லவா வேணும், நான் வந்து
ப்ரோமோலயே நான் வந்து அவுட், படம் எப்படி இருந்தாலும் நான் பார்க்க போறேன் ஒரு 2-3 வாட்டி. ஸோ அவ்வளவுதாங்க. பயங்கரமா இருந்தது. நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். இது அதுக்கு மேல எக்ஸ்பெக்டேஷனே மிஞ்சிச்சு. ஏன்னா இது ஒரு விண்டேஜ் கேங்ஸ்டர் ஃபிலிமா காமிச்சிட்டாங்க. ஸோ ஒன்லைன்லேயே நம்ம சொல்லிட்டாங்கல்ல, ஸ்டார்டிங் ஆஃப் த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காட் ஃபாதர் இன்னொன்று ஒரு மூவி எலமெண்ட் வந்து ஒரு சைஸாக அப்படியே காமிச்சாங்க. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் காமிச்சாங்க. இந்த சைடு ஆண்டவர் நிற்கிறாரு, இந்த சைடு வந்து நம்ம தலைவர் நிற்கிறாரு. பயங்கரமா இருந்தது. எனக்கு ஆண்டவரோட தலைவரோட அப்பியரன்ஸ் பயங்கரமா இருந்தது. ஸோ 2 பேருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் ஒரு ஸ்டைலு. உங்களுக்கு தெரியும் தலைவர் நடந்து வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஸ்டைல் அவர் பக்காவை பண்ணிட்டாப்புல. ஆனால் ஒரு ஆங்கிள் தலைவரை தான் ரசிக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமா இருந்தது. அவருக்கு அந்த விண்டேஜ் அந்த கண்ணாடியா இருக்கட்டும், பெல்ட்டா இருக்கட்டும், அந்த ஷூ செலெக்ஷனா இருக்கட்டும். ஸோ அவருக்கு தலைவருக்கு பார்த்து பார்த்து பக்காவா பண்ணியிருக்காரு நம்ம நெல்சன். ஆண்டவருக்கு மட்டும் ஒரு லுக் வேற மாதிரி திருப்பி விட்டுருப்பாங்க. அதை பத்தி நினைக்கிறேன். கேரேஜ் பக்கம் திருப்பி இருக்காங்க ஆண்டவர் லுக்க. ஏன் அப்படி? ஆக்சுவலா அந்த தாடியா இருக்கட்டும், கண்ணாடியா இருக்கட்டும், ஆல்ரெடி இந்த விக்ரம்ல பார்த்த ஒரு ஃபீல் வந்தது. லைக் அதனால எனக்கு அது பெருசா வந்து ஒரு அட்ராக்ட் ஆச்சு. பட் ஆல்ரெடி இது விக்ரம்ல பார்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு இருந்தது தவிர எனக்கு தலைவர் தான் கொஞ்சம் புதுசா இருந்தார். நீங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க? என்ன மாதிரி இருந்தீங்க? நான் அது வந்து விண்டேஜா இருக்கும் இருக்காதுன்னு நினைச்சு வந்தேன். அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இது ரீசெண்டா இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்பை எலமெண்ட் மாதிரி வரும் அப்படிலாம் நினைச்சேன். ஸ்பை அவரு நிறைய ரீமிக்ஸ் பண்ணி உள்ள போட்டிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு இனிமே தான் போய் பார்க்கணும். ஏன்னா பழைய படம் எனக்கு என்ன கேக்குறீங்களா? எனக்கு எப்பவுமே தலைவர் தான். தலைவர் உங்களுக்கு தெரியும், அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே வில்லனா பண்ணி பட்டையை கிளப்பிடப்போல திரும்பி அவர் தான் வில்லனா நினைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. உள்ள பயங்கரமா எதிர்பார்க்கலாம் ப்ரோ. உள்ள திரும்பி இந்த படத்துலயும் ஒரு டார்க் எலமெண்ட் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அவரோட டார்க் காமெடிலாம் நம்மளுக்கு ஜெயிலர்ல பார்த்துருப்போம். எல்லா இடத்துலயுமே அது ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் வந்து இந்த பிளேலிஸ்ட்லாம் அதில் பயங்கரமா இருந்தது ஜெயிலர்ல. ஸோ அந்த மாதிரி வேற ரீமிக்ஸ் சாங் இதுல இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. இன்னும் படத்தை வேற மாதிரி கொண்டு போகும். இதுவே ப்ரோமோவே எங்களுக்கு ஒர்த்து. படத்துல 2 பேர் மட்டும் இருந்தா போதுமா இல்ல வேற ஏதாச்சும் கேஸ்டிங் குருவாங்க மாதிரி நிறைய பேர் போட்டாங்க. விக்ரம்ல நிறைய பேர் அந்த மாதிரி இவங்க 2 பேருமே போட்டு எடுத்ததே ஒரு பட்ஜெட் இஷ்யூ இருக்கும். பட் அது மாதிரி கேமியோ இப்போ நிறைய பேர் பண்றாங்க. நிறைய கேமியோ வராங்க, நம்ம பார்த்துருப்போம். இப்போ கூலியிலே நிறைய கேமியோ வந்தது. இப்போ ஜெயிலர் டூலையும் நிறைய கேமியோ வருது. இல்லை கண்டிப்பா கேமியோ வரும். வந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. லைக் வந்து இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வராங்கன்னா அவங்களோட ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ், அவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து இவங்க கொடுத்து யூஸ் பண்ணலாம் தான் தோணுது. ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் ஆடியன்ஸ் லைக் பண்ற மாதிரி தான் நல்லா இருக்கும்னு தோணுது. லைக் இப்போ ஜெயிலர்லேயே நம்மளுக்கு சிவராஜ்குமார் வந்திருப்பாரு. அவர் ஒரு சீன் தான் கிளைமேக்ஸ் வந்திருப்பாரு, பயங்கரமா வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் ஒரு கேமியோ எடுத்து பண்ணா நல்லா இருக்கும்.